ஜெயகாந்தனுடைய மிக முக்கியமான ஒரு நாவல் ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இந்த தலைப்பு குறித்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின அந்த முன்னுரையை நம்ம வாசிக்கலாம். இந்த தலைப்பு குறித்து இதை எழுத தொடங்கும்போது நான் ஒரு விளக்கம் தந்திருக்கிறேன். ஒரு உலகமா, ஓர் உலகமா வரும் சொல்லின் முதல் எழுத்து உயிராக இருப்பின் ஓர்தான் போட வேண்டும் என்பது தமிழ் இலக்கண மரபு. இது தெரிந்தே ஒரு உலகம் என்று இங்கு நான் குறிப்பிடுகிறேன். இலக்கணத்தை இன்னும் சரியாக கடைபிடிப்பதென்றால் ஓர் உலகம் என்று எழுதுவது கூட சரியில்லை, ஓர் உலகம் என்றே எழுதுதல் வேண்டும். எளிமை கருதி கால வலுவினால் ஓர் உலகம் என்று எழுதி புரிந்து கொள்கிற வழக்கத்தை நாம் தற்காலத்தில் கைக்கொண்டுள்ளோம். அதே போன்று பொருள் கருதி ஒரு உலகம் என்று எழுதுவதே இங்கே பொருந்தும் என்று நான் துணிந்தேன். இலக்கணத்தில் சொல்லியிருக்கிறது என்பதற்காக வேறு பலமான காரணங்கள் இருந்தும் கூட அவசியம் கருதி ஒரு மாற்றத்தை செய்யவோ ஏற்கவோ பக்குவம் பெறாவிட்டால் ஒரு மொழியும் வளர்ச்சியும் முடங்கி போகும். அவனே அவளே ஒரு உலகம் என்று சொல்லும்போது உலகம் என்று நாம் கருதுகிற இந்த பூமி உருண்டைக்கும் இங்கே சொல்லப்படுகிற உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓர் உலக பிரஜை என்பதற்கும் ஓர் உலக பிரஜை என்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஓர் உலகம் என்பது ஒரு தியரியும் ஓர் உலக பிரஜை என்பது இப்போதே ஒரு நடைமுறையும் ஆகும். எனவே பழைய மரபுகளுக்கு விரோதமாக இதனை விரும்பி இலக்கணம் தெரிந்து ஓர் அர்த்தத்துடனேயே நான் ஒரு உலகம் என்று எழுதியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே.